My dear friends and cuties, welcome to Craft with Didi. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஹோம்மேட் ஸ்டாம்ப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம பாட்டில் மூடி வந்து சமமாக இருக்கிறத எடுத்துக்கணும். கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாம்ப் செய்யும் போது அதுக்கு அச்சு சரியாக விழாது. அதனால் அதை பார்த்து எடுத்துட்டு அதே சைஸுக்கு ஃபோம் ஷீட் கட் பண்ணி முதல்ல ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து சேம் ஃபோம் ஷீட்டில் வந்து நம்ம வந்து என்ன பிக்சர் வேணுமோ அதை ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி இது மேலே ஒட்டிடணும். இது ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எப்படி டிசைன் வேணுமோ அவுட்லைன் வேணும்னா அவுட்லைன் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல் பிக்சர் வேணும்னாலும் ஃபுல் பிக்சர் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து ஒவ்வொரு பார்ட்டாக தனியாக கட் பண்ணி அதை ஒட்டுறேன். நீங்கள் இதே மாதிரியும் ஒட்டிக்கலாம். வந்து பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து நம்ம க்ளூ போட்டுட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாட்டில் முடியில் ஃபோம் ஒட்டி அதில் ஒட்டிட்டோன்னா நம்மளோட ஸ்டாம்ப்பு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம பேப்பரில் வந்து இப்போ அச்சு எடுத்துகிட்டு ஒட்டும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இதை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம், பேட்டர்ன் பேப்பர்ஸ் நிறைய பண்ணலாம். இதை வந்து எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு வீடியோஸில் போடுறேன். அதே மாதிரி சிம்பிளான வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.